காங்கிரஸ் கட்சியில ஒருத்தி இருக்கிறா. அவ எங்க ஏரியாவுக்கு எங்க பிஜேபி பார்ட்டி ஆபீஸ் பக்கம் போனதுனால அந்த தீட்டை கழிக்கிறதுக்கு நாங்க மஞ்சள் தண்ணி ஊத்தி தெளிக்கிறோம். முன்னாடி நாங்க இருந்தோம்னா உண்டலன் பண்ணிருப்போம். காங்கிரஸ் கட்சியில ஆளு இல்லாம அவளை தூக்கி போட்டு வச்சு அவ ஒரு மகளிர் அணி வச்சுட்டு இருக்கான். அவளை கூட்டிட்டு இங்க போலீஸ்காரங்க முன்னாடி நிப்பாட்டி வச்சு போலீஸ்காரங்களை இடிச்சு தள்ளி விட்டு போறா. அவெல்லாம் ஒரு மகளிர் அணி. அவளை கூட்டிட்டு நீங்க எங்க ஏரியாவுக்கு போயிட்டீங்க. இன்னொரு தடவை போங்கடி, நாங்க பாத்துக்கிறோம் எப்படின்னு. நல்ல உண்மையானவளா இருந்தா நேருக்கு நேரம் வா, மோதி பாப்போம். நேருக்கு நேரம் வாங்க, மோதி பாப்போம். எங்க அலுவலகத்தை கரைப்படுத்திய காங்கிரஸ் கட்சியில ஒருத்தி இருக்கிறா. அவ எங்க ஏரியாவுக்கு எங்க பிஜேபி பார்ட்டி ஆபீஸ் பக்கம் போனதுனால அந்த தீட்டை கழிக்கிறதுக்கு நாங்க மஞ்சள் தண்ணி ஊத்தி தெளிக்கிறோம். முன்னாடி நாங்க இருந்தோம்னா உண்டலன் பண்ணிருப்போம். காங்கிரஸ் கட்சியில ஆளு இல்லாம அவளை தூக்கி போட்டு வச்சு அவ ஒரு மகளிர் அணி வச்சுட்டு இருக்கான். அவளை கூட்டிட்டு இங்க போலீஸ்காரங்க முன்னாடி நிப்பாட்டி வச்சு போலீஸ்காரங்களை இடிச்சு தள்ளி விட்டு போறா. அவெல்லாம் ஒரு மகளிர் அணி. அவளை கூட்டிட்டு நீங்க எங்க ஏரியாவுக்கு போயிட்டீங்க. இன்னொரு தடவை போங்கடி, நாங்க பாத்துக்கிறோம் எப்படின்னு. நல்ல உண்மையானவளா இருந்தா நேருக்கு நேரம் வா, மோதி பாப்போம். நேருக்கு நேரம் வாங்க, மோதி பாப்போம். எங்க அலுவலகத்தை கரைப்படுத்திய காங்கிரஸ் கட்சியில ஒருத்தி இருக்கிறா. அவ எங்க ஏரியாவுக்கு எங்க பிஜேபி பார்ட்டி ஆபீஸ் பக்கம் போனதுனால அந்த தீட்டை கழிக்கிறதுக்கு நாங்க மஞ்சள் தண்ணி ஊத்தி தெளிக்கிறோம். முன்னாடி நாங்க இருந்தோம்னா உண்டலன் பண்ணிருப்போம். காங்கிரஸ் கட்சியில ஆளு இல்லாம அவளை தூக்கி போட்டு வச்சு அவ. புதுச்சேரியில் பாஜக பெண் நிர்வாகிகள் செய்த நாகரிக செயல் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடியதை காட்சிகளாக நாம் பார்க்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக புதுச்சேரியின் முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், காங்கிரஸ் நேத்தி ஒரு விஷயம் நடந்துச்சு ஏஐ மாநாட்டில். அதை கண்டிச்சு பாண்டிச்சேரியில பாஜக காங்கிரஸ் இடையே மோதல் போக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய நிலையில இப்போ இது மாதிரியான ஒரு செயலை செஞ்சிருக்கிறது என்ன மாதிரியான ஒரு மெசேஜை கன்வே பண்ணும்? இது சரியான ஒரு அணுகுமுறை நினைக்கிறீங்களா? வணக்கம் சார், ஆனந்தராம் பேசுறேன் சார். சார், புதுச்சேரி மாநிலத்துல அரசியல் வரலாற்றுல இம்மாதிரியான அநாகரிகமான ஒரு அலுவலகத்தை தாக்குவது, அலுவலகத்திலே பொம்மையை ஒரு தலைவருடைய பொம்மையை எரிப்பது என்பதெல்லாம் இந்த புதுச்சேரி மாநில கலாச்சாரத்துல இல்லாத ஒன்று சார். புதுச்சேரி மாநிலம் அரசியல் வித்தியாசமான ஒரு ஊர் சார். இங்க எல்லாரும் சகோதரம் பழகக்கூடியவர்கள். அதே மாதிரி எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று ஒரு வன்முறை கலாச்சாரம் இல்லாத ஒரு ஊர் தான் சார் புதுச்சேரி. ஆனா இன்னைக்கு என்றைக்கு பாஜக 2021 அடி வைத்ததோ அன்றையிலிருந்து மசூதிகள் அடிப்பதோ, அதே மாதிரி மதத்தின் ரீதியாக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவதோ, பகிரங்கமாக தடிகளை எடுத்துக்கொண்டு RSS பயங்கரவாதிகள் ரோட் ஷோ நடத்துவதோ, ஒவ்வொரு அலுவலகத்தையும் தாக்குவதும் என்பது ஒரு கண்டிக்கத்தக்க சார். இம்மாதிரியான கலாச்சாரம் எல்லாம் பாண்டிச்சேரியில் இல்லை. அதே மாதிரி ஒரு போராட்டம் யாரும் இல்லாத காங்கிரஸ் அலுவலகத்துல ஒரு பொம்மையை கொண்டு எரிப்பது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல் என்பது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே அந்த அலுவலகத்துல இல்லை, யாரும் நடமாடாத இடம். பாஜகவினர் வேண்டும் என்றே உருவமையை போட்டு ஆபீஸ் கிட்ட எரிக்கணும்ன்றது அவசியம் அப்படிங்கறத தாண்டி காங்கிரஸ் உலக தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த ஏஐ மாநாட்டில் காங்கிரஸா செய்த செயலை கண்டிச்சுதானே அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இப்ப பாஜக பெண் நிர்வாகிகள் செய்யக்கூடிய செயல் தவறு அப்படின்னா டெல்லி ஏஐ மாநாட்டில் காங்கிரஸா செஞ்ச விஷயங்கள் சரியா சார்? கண்டிக்கிறதுக்கான இடம் இருக்கு சார். அவங்க கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்கு பொது வேலையில பண்ணலாம் சார். ஒரு அலுவலகத்துல போய் பண்றது, எந்த விதமான ஆளே இல்லாத இடத்த போய் பண்றது ஒரு கீழ்த்தரமான செயல் இல்லையா? ஒரு இரவுல போய் யாரும் இல்லாத அலுவலகத்துல ஒரு பொம்மையை கொடுத்துட்டு அது நாகரிகமான செயல் தான். நீ கண்டனத்தை தெரிவிக்கிறது பல கட்ட வழிகள் இருக்குது, அங்க போய் செயல்பட்டுங்க. அதை விட்டுட்டு நீங்க ஒரு அலுவலகத்துல போய் பொம்மையை கொடுத்தது நியாயமில்லாத செயல். இதை கண்டித்து நாங்கள் நாகரிகமாக நெற்று கொடிகளை ஏந்து கொண்டு அவங்க அலுவலகத்துக்கு முற்றுகை சென்றோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரவுடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் தடி நீங்க பார்த்துருப்பீங்க விஷயம் இல்லை. நாங்க யாரும் தடியோ
கத்தியோ எதுவும் எடுத்து போல. அவங்க ராடு கத்தி எல்லாம் வச்சுக்கின்னு கல்வி தடி எல்லாம் வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ரவுடிகள் குண்டர்கள் அங்க நிக்கிறாங்க. நாங்க கொடிகளை ஏற்றி கொண்டு அகிம்சை வழியில எங்களுடைய போராட்டத்தை எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யறதுக்காக தான் நாங்க போனோம். ஆனா இன்னைக்கு எங்களுடைய பெண் மகளிர் அணியுடைய தலைவியை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிக கீழ்த்தரமான வார்த்தையில, அதாவது அவங்க உட்கார்ந்துட்டு போன இடத்த மஞ்சள் தண்ணி விட்டு கைவிடுத்து என்பது என்ன அன்டிஜிபிலிட்டி சின்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு ஒரு பெண் வந்து போன இடத்த மஞ்சள் தண்ணி தெளித்து தீட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரத்தை இன்னைக்கு வந்து பாஜக கடைபிடிச்சிருக்காங்க. அவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம். காவல்துறை வேடிக்கை பார்க்கிறாரு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணையே இழிவாக நடத்தக்கூடிய செயல், ஒரு பெண்ணைய இழிவாக செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல். இதை வந்து வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம். இத புதுச்சேரி மாநில மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க. இது மேல கடுமையான நடவடிக்கை காவல்துறை எடுக்கணும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இது என்ன விதமான கலாச்சாரத்துல அந்த பிஜேபி காரங்க இருக்கிறாங்கன்றது தெரியும். நன்றி திரு அனந்தராமன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.